இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் நம் சுற்றிலும் நிகழ்கிற அநேக நிகழ்வுகளை கண்டு பயப்படுகிறோம். இந்த நிகழ்விலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் பேதுருவை இந்த சூழ்நிலையில் கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்த்தபோது பயம், சூழ்நிலைக்கு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்றபோது அமைதி. ஆம், நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். என்னோடு கூட என் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆம், இயேசு சீசர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் சற்று தனித்து இருக்கிறார். பின்பதாக அங்கே காற்று இவர்கள் செல்லுகிற படவிலே வீசின போது இவர் வேகமாக செல்லுகிறார். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், வார்த்தையினால் பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். புயலை கண்டு ஒரு பக்கம் பயம். இந்த இரவிலே ஒரு மனிதன் கடலின் மேல் நடந்து வருகிறானே, பிசாசாக இருக்குமோ என்கிற பயம். அவர்களுடைய பயத்துக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையின் குரல். இந்த காலவேளையிலே நம்மையும் கூட அநேக புயல்கள் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கலாம். நாம் காண்கிற காட்சிகள் நம்மை ஒரு பக்கம் அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தரை நம்பினவர்களுக்கு எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு குரல் தொனிக்கும். பரத்திலிருந்து ஒரு குரல் வரும். அந்த நம்பிக்கையின் குரலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். காற்று எவ்வளவு பலமாக இருக்கட்டுமே, அந்த பலத்தை விட பலமானவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனையை விட பெரியவர் என் அருகே நிற்கிறார். அவன் அப்போஸ்தலனாகிய பேதுரு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயப்படுகிறான். பயந்ததின் விளைவு ஒரு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை. இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே ரட்சியும். கர்த்தர் சொன்ன பதில், ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த காலவேளையிலே நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஆம், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆம், அவர்கள் இயேசுவோடு கூட படவில் ஏறுகிறார்கள். இயேசுவோடு கூட படவில் ஏறுகிறார்கள். இயேசுவை பற்றி கொண்டார்கள். இயேசுவை பற்றி கொண்டபோது ஒரு அமைதி. இந்த காலவேளையிலே எந்த பிரச்சனை நிமித்தம், எந்த நெருக்கங்களின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஆம், ஆண்டவர் கடந்து வந்த பாதையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகளில் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த பிரச்சனைகளும் இப்பொழுது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற புயலும் அடங்கிவிடும். நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறிவிடும். நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிரச்சனையிலும் கர்த்தருடைய சத்தம் பரத்திலிருந்து
உங்கள் காதுகள் கேட்கும். கேட்கும்போது நீங்கள் அந்த வார்த்தையை நம்புங்கள். வீசுகிற புயலில் கர்த்தர் பெரியவர் என்னோடு இருக்கிறார் என்று அவரை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்விலும் வீசுகிற புயலில் அநேக நேரம் உலகத்தை பார்த்து விடுகிறோம், பிரச்சனையை பார்த்து விடுகிறோம், பரத்திலிருந்து வருகிற உம்முடைய சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம். கேட்டாலும் அதை குறித்த விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். மாற்றி அருளும். உம்மை நம்பிக்கையாயிருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.